உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மதுரை வைகை விரைவு ரயிலில் வேர்க்கடலை வியாபாரம் செய்த இளைஞரை ரயில்வே கேண்டீன் ஊழியர்கள் வெளியேற்றி பொருட்களை வெளியே வீசியதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற வைகை விரைவு ரயிலில் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் ரயிலில் ஏறி வேர்க்கடலை விற்பனை செய்ததாக தெரிகிறது. அப்போது ரயில்வே கேண்டீன் ஊழியர்கள் விற்பனை செய்த இளைஞரை வெளியேற்ற முயற்சித்த போது கடலையை கீழே கொட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த இளைஞர் தன்னை அவமானப்படுத்திய ஊழியர்கள் கடலையை கொட்டியதாக வேதனை தெரிவித்தார். 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அவனுங்க வந்து சம்பாதிக்கிறானுங்க. 10 ரூபா வாட்டில் பாட்டில் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 40 ரூபா பிரியாணி 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை கேட்டால் ஐயா நான் கேண்டீன்ல இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறானுங்க. இதை எங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடணும், என்கிட்ட செல்லு இல்லைண்ணே, இல்லைன்னா அனுப்பி விட்டுருவேன். யார் தட்டி விட்டா? உங்களை யார் தட்டி விட்டதுன்னு? அந்த கேண்டீன்காரன் தட்டி விட்டு போயிட்டானே, வாட்டர் கேஸ் வித்தான்ல தொப்பி போட்டு. சரி, அவன் தட்டி விட்டு போயிட்டானே. சரி, நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்கன்னு? நான் அந்த வேர்க்கடலை அந்த இடத்துக்கு நான் குட்டிட்டேன், அப்படியே வீடியோ ஒண்ணு எல்லாத்தையும் வீடியோ ஒண்ணு அனுப்பி விடணும். இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் போட்டுக்கிட்டேன் எல்லாருக்கும். நான் ஆனா அங்க எப்படி அடிச்சாரு மறுபுறம் அனுமதியில்லாது விற்பனை செய்தவரை கீழே இறங்க மட்டுமே அறிவுறுத்தியதாக கேண்டீன் மேலாளர் விளக்கமளித்தார். மேலும் வெளியிலிருந்து விற்பனை செய்யும் பொருட்களை பயணிகள் உண்டு ஏதேனும் அவர்களுக்கு நேரிட்டால் தங்கள் மீது புகார் எழும் என அவர் தெரிவித்தார். இல்லை சார், இது வந்து பேசஞ்சர் சேஃப்டிக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது எல்லாம் பேசஞ்சர் வந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, மொபைல் பார்த்துட்டு லைட்டாக தூங்கிடுச்சுன்னா மொபைல் எடுத்து போவாங்க. அதுக்கப்புறம் யார் நடந்துட்டு இருக்கா என்ன ஆச்சு அப்படிங்காங்க, எல்லாம் கேண்டீன் பசங்கன்னு தான் சொல்லுவாங்க. இது அது இல்லாமல் சாப்பாடு ஏதாவது சாப்பிடணும் ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவங்க சுண்டல் சாப்பிட்டு நேற்றுக்குள்ள சுண்டல் வந்து சூடு மட்டும் கொடுப்பாங்க. கொண்டு வரும்போது இது சூடாக இருக்குது அப்படின்னு 10 ரூபா தான் பார்ப்பாங்க. நாங்கள் என்னோட வடை 15 ரூபா. ஒரு வடை சாப்பிட்றது யோசிச்சு 10 ரூபா வடை சாப்பிடுவோம். இது சுண்டல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு அதில் ஏதோ பாய்சன் ஆச்சுன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு வரான்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எதுவும் அடிக்கிறதோ பொருளை வாங்கிட்டு வெளியில் போடுறதும் கிடையாது. ஆனால் சாப்பிட்ற பொருள் நாங்கள் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.